அம்பானியை பகைத்துக் கொள்ள அரசுகளும் முன்வரவில்லை. மாவீரன் வீரப்பனிலிருந்து நம்ம தொடங்குவோம். அதனால்தான் கட்சியினுடைய இரண்டாம் கட்ட தலைவர்களுக்கு யாருக்கும் வாய்ப்பு தரவில்லை. இந்த பிக் பாஸ் நிறுவனத்திற்கு எதிராக, அந்த நிகழ்ச்சிக்கு எதிராக, அது நடைபெறுகின்ற அரங்குக்கு முன்பாக என்பதை மட்டும் இந்த நேரத்திலே தெரிவித்து, இங்கே எம் கட்சியினுடைய தலைவர்களாக இருக்கின்ற நம்முடைய கண்ணன் அவர்களோ, ஜம்புலிங்கம் அவர்களோ, நம்முடைய வேணுகோபால் அவர்களோ, ஜெகதீஷ் பாண்டியன் அவர்களோ, நம்முடைய புதுக்கோட்டை அண்ணன் தனசேகரன் அவர்களோ, நம்முடைய திருச்சி பிரபு அவர்களோ, நம்முடைய ஸ்ரீபெரும்புத்தூர் நாடாளுமன்ற பொறுப்பாளர் தம்பி மகேந்திரன் அவர்களோ, சென்னை பொறுப்பாளர் தம்பி புகழேந்தி மாறன் அவர்களோ, இங்கே இந்த கூட்டத்துக்கு கொடி கட்டி கோஷம் போட்டு எல்லாம் பேனர்லாம் வச்சு இரவு பகல் 12 மணி நேரம் தான் கேப். நேற்றுக்கு முதல் நாள் தான் சொல்கிறாங்க, அனுமதி மறுக்கிறாங்க. மீறி இங்கே கூடுவோன்றோம். பெயர் பலகை, தட்டிகள், கொடிகள், தோரணங்கள், சுவரொட்டிகள் எல்லாமும் செய்திட்ட நல்ல உள்ளங்கள் எட்மண்டில் தொடங்கி இந்த பூந்தமல்லி தொகுதி செயலாளர்கள், தலைவர்கள், பொறுப்பாளர்கள், அதுபோன்று அம்பத்தூர், ஆவடி பொறுப்பாளர்கள், திருவள்ளூர் ஒருங்கிணைந்த மாவட்ட பொறுப்பாளர்கள், சென்னை ஒருங்கிணைந்த மாவட்ட பொறுப்பாளர்கள், எல்லாவற்றிற்கும் மேலே என்னுடைய வேண்டுகோளை ஏற்று பல மாவட்டங்கள், இந்த போராட்டத்தை ஒரு மாவட்டத்துக்கு தான் கொடுத்தேன், மீதியெல்லாம் போனஸாக வாங்கன்னு ஒரு வேண்டுகோள் வச்சேன். அக்கா முத்துலட்சுமி பிறந்த மாவட்டம் சேலம், அதனால் மாவீரன் வீரப்பனிலிருந்து நம்ம தொடங்குவோம் அப்படிங்கிறதுக்காக சேலம் மாவட்டத்துக்கு சொன்னேன். அவங்க கிட்டத்தட்ட இங்கே பல நூறு பேர், கிட்டத்தட்ட 15 பேருந்துகளில், அது மீதி தமிழ்நாடு முழுக்க ஆர்வத்தின் அடிப்படையில் மகளிரணி மாவட்ட தலைவர்கள், செயலாளர்கள் எல்லாரும் பொறுப்பெடுத்து கொண்டு இந்த பொறுப்பை உணர்ந்து வந்தவர்கள் வருகின்றிருக்கிறீர்கள். அவர்களுக்கு பாதுகாப்பு அரணாக ஒன்றிய, நகர, மாவட்ட, மாநில நிர்வாகிகள் வாங்க அப்படின்னு சொன்ன பாதுகாப்பு அரணாக வருகின்றிருக்கிறீர்கள். இதில் நான் யாராவது ஒருத்தவங்க பேரை சொல்லிவிட்டு ஒருத்தவங்க பேரை விட்டாலும் யாருக்காச்சும் வருத்தம் வந்துடும். ஏன்னா நன்றி உரை நான் சொல்கிறேன். உண்மையிலேயே இந்த போராட்டம் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக இந்த மழையிலையும் சென்னை முழுக்க சுவரொட்டி ஒட்டியவர்கள், கொடி கட்டியவர்கள், பதாகைகள் அமைத்தவர்கள், இந்த ஏற்பாட்டை செய்தவர்களில் இருந்து நான் உட்பட எனக்கு பேச்சுக்கான உரிமையை நான் கேட்கல. அதனால் கட்சியினுடைய முன்னணி தலைவர்கள் தமிழ்நாட்டின் பல முனைகளிலிருந்து வருகை தந்த போதும் அவர்களுக்கான வாய்ப்பு வழங்கப்படவில்லை. இந்த போராட்டத்திற்கு, இந்த அக்கிரம, அநியாய, அட்டூழிய தமிழ்நாட்டுடைய மரபை, தமிழ்நாட்டுடைய வீரத்தை சிதைக்கின்ற இந்த போராட்டத்திற்கு வந்து கலந்து கொண்டு தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்த நம்முடைய கடலூர் மாவட்டம் செம்மன் பூமிக்கு சொந்தக்காரர், நம்முடைய தமிழரசனுடைய தலைவராகவும் ஆசிரியராகவும் விளங்கிய புலவர் கல்லியபெருமாளுடைய பெயர்த்தி திருமதி ஊர்மிளா அவர்கள் வருகை தந்தார்கள். நான் மற்ற பல கட்சிகள், பல அமைப்புகள், பெண்கள் அமைப்பெல்லாம் வரன்னாங்க. நமக்காக தொலைக்காட்சி விவாதங்களிலே பலர் நன்றி சொன்னார்கள். அருமை சகோதரி ராஜேஸ்வரி, நாம் மாறுபட்டு சித்தாந்தத்தை உடைந்த நடிகை கஸ்தூரி, அதுபோன்று எத்தனையோ பெண் அமைப்புகள், குடும்ப தலைவிகள், அவர்கள் எல்லாம் தானாக வீடியோ வெளியிட்டு வேல்முருகன் அண்ணன் போராட்டம் நியாயமானது, அதை நாங்கள் ஆதரிக்கிறோம் என்று சொன்னார்கள். அப்படி ஆதரித்த அந்த நல்ல உள்ளங்களுக்கும், இதற்காக இரவு பகல் பாராமல் உழைத்திட்ட அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும், அது சாதாரண உறுப்பினர்களில் தொடங்கி நான் வரையிலான அத்தனை நிர்வாகிகளுக்கும் நன்றி சொல்லி, காவல்துறை அனுமதி மேலேருந்து கொடுங்கன்னா கொடுக்குறோம், தடுக்க சொன்னால் தடுக்கிறோம், இதை தவிர எங்கள் மீது கோபித்து கொள்ளாதீர்கள் என்று சொல்லி இந்த மேடை போடுவதிலிருந்து, இந்த இருக்கைகள் போடுவதிலிருந்து, இந்த இடத்தை காட்டி இதை இங்கே நடத்தி கொள்ளுங்கள் என்று சொன்ன சம்பந்தப்பட்ட காவல்துறையுடைய ஆய்வாளர்கள், உதவி ஆணையர், துணை ஆணையர், காவல் ஆணையர், உளவுத்துறை ஆணையர் உள்ளிட்ட அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும், இன்றைக்கி ஒரு நாள் தான் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை, இன்றைக்கி தொலைக்காட்சி பத்திரிகை நண்பர்கள் இவ்வளோ தூரம் வரமாட்டாங்க, வந்து இந்த செய்தியை சேகரித்திருக்கிற தமிழ்நாட்டுடைய அனைத்து முன்னணி ஊடகங்களுக்கும், பத்திரிகைகளுக்கும், சமூக வலைதள நண்பர்களுக்கும், இதற்காக யார் எவ்வளோ பேர் அழைச்சிட்டு வந்தாங்க, யார் என்னுடைய பேச்சை ஒரே ஒரு குரல் பதிவுக்காக மதிப்பளித்தார்கள் என்பதையெல்லாம் என்னுடைய உதவியாளர் அங்கே செங்கல்பட்டு சுங்கச்சாவடியிலிருந்து வண்டியை நிறுத்தி யார் ஏற்பாடு செய்தார், எவ்வளோ பேர் வந்திருக்கிறீர்கள் என்கிற விவரத்தையும், இங்கே இந்த பூந்தமல்லிக்கு மாவட்ட செயலாளராக பணியாற்றிய அருமை தம்பி, மதுரவாயில் தொகுதி செயலாளர் நம்முடைய தர்மேஷ் அவர்களை நான் நம்முடைய ஸ்ரீபெரும்புத்தூர் சுங்கச்சாவடியிலும் கணக்கெடுத்து வைத்திருக்கிறேன். அந்த பட்டியல் முழுமையாக என் கைக்கு வந்த பிறகு மாநில செயற்குழுகளில், பொதுக்குழுகளில், மகளிரணி நிர்வாகி கூட்டங்களில் இதற்காக அஞ்சப்பத்த கடனை வாங்கி
காசை போட்டு அல்லது அங்கே இருக்கிற நம்முடைய கட்சியினுடைய நிர்வாகிகளுடைய உதவியோடு இதற்கு சில நல்ல உள்ளங்கள் 1 பஸ் 2 பஸ் 3 பஸ் 5 பஸ்ஸெல்லாம் எடுத்து கொடுத்துருக்காங்க, 2 வேன் 5 வேன்லாம் எடுத்து கொடுத்துருக்காங்க பெண்களுக்கு. சில பெண் நிர்வாகிகள் அவர்கள் சொந்த செலவிலேயே சொந்தமாக காசு போட்டு பேருந்து எடுத்துக்கிட்டு கட்டிச்சோறு கட்டிக்கிட்டு வந்தாங்க. அதனால் நான் சொன்னேன், மதியானம் ஒரு புளியோதரை, நைட்டு ஒரு எலுமிச்சம் சோறு, இதை மட்டும் கட்டி பத்திரமா கூட்டு வந்து பாதுகாப்பாக கூட்டு போயிடணும் அப்படின்னு சொன்னேன். அதை நம்முடைய ஆண் நிர்வாகிகள் அனைவரும் கண்டிப்பாக அதை செய்வீர்கள் என்று நான் நம்புகிறேன். ஆதலால் இங்கு வருகை தந்த ஏனைய மாவட்ட மகளிரணி பொறுப்பாளர்களுக்கோ அல்லது கட்சியினுடைய 2ஆம் கட்ட தலைவர்களுக்கோ இந்த மேடையில் பேசுவதற்கு வாய்ப்பில்லை. இந்த போராட்டத்தை முழுக்க நீங்களே தலைமையேற்று, நீங்களே நடத்தி, நீங்களே முழக்கமிட்டு, நீங்களே ஒழுங்கு செய்து, நீங்களே வரிசைப்படுத்தி, நீங்களே இதை நடத்தி தாருங்கள் என்கிற வேண்டுகோளை நான் என் மகளிரணி பொறுப்பாளரிடம் வைத்திருந்தேன். அத்தனை ஒரு கூட்டு தலைமையாக நான் வாசித்தளித்த அத்தனை பேரும் சேர்ந்து மிகச்சிறப்பாக இதை ஒழுங்கு செய்து நடத்தியிருக்கிறார்கள். அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை கட்சி நிறுவனர் தலைவர் என்கிற முறையில் என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து, எங்கள் அழைப்பை ஏற்று வருகிற பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை காவல்துறைக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து நான் பத்திரிகையாளர்களை சந்தித்துவிட்டு நான் செல்ல இருக்கிறேன். அதனால் வருகை தந்தவர்கள் அனைவரும் பத்திரமாக பாதுகாப்பாக உங்கள் இல்லம் சென்று சேர்ந்ததை எப்பொழுதும் போல் எனக்கு நேற்று இரவு முழுவதும் தூங்கமில்லை. இதில் ஒரு நிமிஷம் இருங்க. இந்த செய்தியை இந்திய அளவில் ட்ரெண்டிங் என்று சொல்வார்கள். ட்விட்டர் பக்கத்தில் நம்முடைய ஊடகப் பிரிவின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அருமை தம்பி குமரவேல் அவர்களுடைய ஒருங்கிணைப்பில் தமிழ்நாட்டின் முன்னணி ஊடக ஒருங்கிணைப்பில் பணி செய்யக்கூடிய தம்பிமார்கள், ஐடி விங்கு தம்பிமார்கள் அனைவரும் சேர்ந்து இதற்காக இந்திய அளவிலே ட்ரெண்டிங்கிலே 7வது இடத்தை இந்த தடைசெய் விஜய் டிவியின் பிக் பாஸ் என்பது இந்திய அளவில் ட்ரெண்டாகி இருக்கிறது. இப்போது நீங்கள் நடத்தி இந்த ஆர்ப்பாட்டத்தையும் நம்முடைய தமிழ்நாடு முழுவதும் நம்முடைய ஊடகப் பிரிவும் ஐடி விங்கும் அந்த பணியை செய்திருக்கிறார்கள். இதற்காக உழைத்திட்ட தம்பி பிரபா, தம்பி சதீஷ், இன்னும் கட்சியினுடைய ஊடகப் பிரிவு மாநில, மாவட்ட, ஒன்றிய, நகர நிர்வாகிகளுக்கும் பல்வேறு மாவட்டங்களில் ஊடகப் பிரிவில் மிகச்சிறப்பாக பணியாற்றிய அனைத்து உறவுகளுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை கூறி, நீங்கள் அனைவரும் பத்திரமாக, சின்ன ஒரு செய்தி கூட தவறான செய்தி என் காதுக்கு வரக்கூடாது. அந்த அளவுக்கு எப்படி பெண்களை பாதுகாப்பாக பத்திரமாக அழைத்து வந்தீர்களோ, வேன்களில், காரில், பேருந்தில், அதேமாதிரி பத்திரமாக இட்டுட்டு போகணும். அவங்களுக்கு உணவை உறுதி செய்யணும். அதேமாதிரி இயற்கை உபாதைகளுக்கு எங்கே பாதுகாப்பான இடம் இருக்கிறதோ அங்கே தான் வண்டியை நிறுத்தணும். கண்ட இடங்களிலே நிறுத்தக்கூடாது என்பதை வேண்டுகோளாக வைத்து, அதனால் தான் கட்சியினுடைய 2ஆம் கட்ட தலைவர்களுக்கு யாருக்கும் வாய்ப்பு தரவில்லை. அவர்கள் பேசினால் இன்னும் ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் அதிகமாக ஆகும். நீங்கள் இல்லம் திரும்புவதிலே சிரமம் ஏற்படும் என்பதை கருத்தில் கொண்டுதான் இதை திட்டமிட்டு நாம் பெண்களுக்கு மட்டும் வாய்ப்பு கொடுத்தோம். அதிலேயும் கூட சில மூத்த பெண் நிர்வாகிகளுக்கான வாய்ப்புகள் வழங்கப்படவில்லை. அடுத்தது அது சரி செய்யப்பட்டு அவர்களுக்கான வாய்ப்புகள் வழங்கப்படும் என்பதையும் இந்த நேரத்திலே தெரிவித்து, எமது வேண்டுகோளை ஏற்று இந்த ஜனநாயக போராட்டத்தை முன்னெடுத்த அத்தனை மகளிர் பொறுப்பாளர்களுக்கும் உறுப்பினர்களுக்கும் ஆதரவளித்த கட்சியினுடைய அனைத்து நிலை பொறுப்பாளர்களுக்கும் அனைத்து அணி பொறுப்பாளர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை என் நெஞ்சார்ந்த நன்றியை கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.